Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். நான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 லைன் டிரா பண்ணிருக்கேன். சேம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்க்கு நம்ம எப்படி வர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் வர்க் பண்ணனும். இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. பாருங்க, நான் இப்ப போடுறது வந்து நான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் எப்படி வர்க் பண்ணனும் அதே தான் நான் பண்றேன். நான் வந்து இப்போ இதை வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து ரெண்டு டைப் இருக்கிறதுனால ஸோ நான் ரெண்டு பக்கமே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து டைப் 1. ஓகேவா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் அதே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் தான் இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் மேலே போடாமல் அந்த கீழ் லைன்லேயே தேர்ட் லைன்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் த்ரெட் எடுத்துகிட்டு செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு தேர்ட் லைனில் போட்டு கீழே. ஓகேவா? பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைனில் த்ரெட் எடுத்து செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு தேர்ட் லைனில் போட்டு கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து ஒரு லாக். ஓகேவா? செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், கீழே கொண்டு வந்து ஒரு லாக். ஓகேவா? பாருங்கள், செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச், தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், கீழே கொண்டு வந்து ஒரு லாக். ஓகேவா? நான் வந்து இங்கே வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து நம்ம பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். இப்போ டைப் 2 என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட் எடுத்துகிட்டு வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச் பாருங்கள், இந்த தேர்ட் லைனுக்கு போயிட்டு கீழே போயிட்டு சேம் அந்த தேர்ட் லைனில் போயிட்டு கீழே ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடணும். கீழே வந்து ஒரு லாக்கு. பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணிங்களோ அதே தான். ஸோ இது வந்து டைப் 2. ஓகேவா? போட்டுட்டு ஒரு லாக் போட்டோம்னா இங்கே வந்து ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுற பாருங்கள். இந்த ரெண்டு ஷேப் தான் நம்ம வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஷேப்பு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனு. நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணணுன்னா ஒரு ஹாஃப் வந்து ஒரு டைப்பும் இன்னொரு ஹாஃப் வந்து இன்னொரு டைப்பும் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த 3 லீஃபுக்கு வந்து நீங்கள் 1 2 3 இந்த 3க்கு வந்து ஒரு டைப்பும், இந்த 2க்கு வந்து ஒரு டைப் செகண்ட் டைப்பும், ரெண்டையுமே வந்து அதாவது ரெண்டு மெத்தடுமே வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த லீஃப் டிசைன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உள்ளே வந்து நான் ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி வெளியிலையும் வந்து ஒரு லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணணுன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
இவ்வளோ பெரிய ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் போடக்கூடாது. நான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேங்கிறக்காக தான் நான் வந்து இதை வந்து இவ்வளோ பெருசாக போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து லீஃபை வந்து இன்னும் கொஞ்சம் லீனாக போட்டு ஒர்க் பண்ணணும். ஓகேவா? கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. சேம் நம்ம எப்படி ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணோம், ஸோ அதே தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? போட்டுட்டு கீழே ஒரு லாக். கீழே வந்து ஒரு லாக். சரியா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல், இல்லைன்னா ரொம்ப சுருக்காகி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா வரும். ஓகேவா? நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. என் கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாக் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது அதே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்ஸ் வச்சேன். நான் சைடில் ஒர்க் பண்ணுறேன். சேம் அதே ஒர்க்கை நான் சைடில் போடுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எந்த டிசைன் எந்த ஷேப்லேயே இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டிச் வந்து பீகாக்கோட ஃபெதர்ஸ்க்கு, லீஃப் டிசைனுக்கு, இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு. வந்து போட்டாச்சு. இங்கே வந்து ஒரு 2 நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், 2 டைப் வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த நாட்டுக்கு கொஞ்சம் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது லீஃபை நான் கொஞ்சம் ப்ராடாக போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் இதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டுட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. ஓகேவா? கொஞ்சம் இப்போ வந்து இது வந்து டைப் 1 போட்டோம். இப்போ டைப் 2 எப்படின்னா வெறும் பட்டன் ஹோல்ஸ் வச்சு தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 2 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வெறும் பட்டன் ஹோல்ஸ் வச்சு தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணுவோம்.
ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். நாட் போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.